விதையில் வாழ்வு உண்டு, புத்துயிர் உண்டு. இந்த விதைக்கு புதிய செடி கொடிகளை உருவாக்கும் ஆற்றல் உண்டு. ஆனால் இந்த விதை தானாக எதையும் செய்ய முடியாது. அந்த விதைக்கு நீர், காற்று, சூரிய வெளிச்சம் மற்றும் உரம் அனைத்தும் தேவைப்படுகிறது. நாமும் இந்த வாழ்வு தரும் வார்த்தையாகிய விதையை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தின் அதிகாரத்திலும் தூய ஆவியானவரின் மகிமையான பிரசன்னத்தோடும் வாசித்து வாழ்வாக்கி அவரைப் போல நன்மையை மட்டும் செய்து வந்தால் மிகுந்த அறுவடை செய்பவர்களாக அநேக மக்களை நம் அருமை இரட்சகர் ஆத்தும நேசர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சேர்ப்பவர்களாக மாறுகின்றோம். வார்த்தையாகிய இறைவன் நம்மில் வாசம் செய்யும் போது நம் வாழ்வும் பிரகாசமுள்ளதாக மாறும் அல்லவா? அப்போது தான் ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நாம் அனுபவித்து